இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலிட்டில லெசன் நம்பர் 1 மாநில அரசை பத்தி பார்க்க போறோம். இது பகுதி 6ல சட்டப்பிரிவு 152ல இருந்து 237 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் பிளஸ் ஷார்ட்ஸ் ரெண்டுலயுமே அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆளுநர், இப்போ நம்ம மாநில அரசு, மாநிலம்னா ஸ்டேட், அந்தந்த ஸ்டேட் அப்படிங்கும்போது தமிழ்நாடுக்கு யார் இப்போ இருக்கா, டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மாநிலம் அப்படின்னாலே முதலமைச்சர் தான். ஆனால் இன்னொருத்தருக்கும் வந்து அவ்வளோ பவர் இருக்கு மாநிலத்தில், அது வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆளுநர், இதுல வந்து இவங்க ஆளுநர் முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க இது. ஓகேவா, பிவைக்கு கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி. மாநில அரசின் தலைவர், அதாவது மாநிலம், மாநில அரசின், அரசு யாரு, முதலமைச்சர். அப்போ மாநில அரசின் தலைவர் ஆளுநர். ஓகேவா. ரெண்டாமத்தது வெறும் அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர் தான். முதலமைச்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அரசாங்கத்தின் தலைவர், அந்த அரசாங்கத்துடைய தலைவர்னா முதலமைச்சர். மாநில அமைச்சரவையின் தலைவர், அமைச்சர்கள், அமைச்சரவையின் தலைவர் யாரு, முதலமைச்சர். அடுத்தது ஆளுநரை யாரு நியமனம் பண்ணலாம், இது வந்து ஸ்டோரி ஃபார்ம்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்களேன், நியமனம், ஆளுநரை யாரு நியமனம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இது இருக்கட்டும், இங்க பாருங்க. மத்திய அரசு வந்து மாநில அரசுடன் கலந்தாலோசித்து ஆளுநரின் பெயரை குடியரசுத் தலைவரிடம் முன்மொழிய, அதாவது சொல்லுவாங்க. பிறகு குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமனம் செய்வார். அதாவது மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் இவன் யார சொல்றாங்க அப்படிங்கறது அவங்களுடைய நேம் வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமனம் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க, அதுக்குண்டான பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அது வந்து சட்டப்பிரிவு 153ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆளுநருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு நடுவுல இன்பிட்வீன்ல வந்து ஏதாவது குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை இப்ப தமிழ்நாட்டில் அப்பாயிண்ட் பண்ணிருக்க ஒரு ஆளுநர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தமிழ்நாட்டில் வேண்டாம், இங்க இருந்து வேற மாநிலத்துக்கு ஸ்டேட்டுக்கு மாத்தலாம் அப்படின்னு நினைச்சா குடியரசுத் தலைவரால மாத்த முடியும். அதே மாதிரி வந்து இவங்களை வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் குடியரசுத் தலைவரால மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது 1900 இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆளுநர் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா 1956ஆம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைம்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தது. அந்த திருத்தத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆளுநர் வந்து 2 மாநிலத்தை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலத்தை வந்து ஒரே ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணி பார்க்க வைக்கலாம், டேக் கேர் பண்ண வைக்கலாம், ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கறத 1956ல திருத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி இருக்கும். ஆனா அதே ஆளுநரை வந்து அவங்களுடைய சொந்த மாநிலத்துல, அதாவது அவங்களுடைய சொந்த மாநிலம் இருக்கும்ல, அவங்க பிறந்தது இருக்கிறது, அந்த சொந்த மாநிலத்துல வந்து ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. தகுதிகள் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுநர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு 35 வயசு நிரம்பி இருக்க வேண்டும். இது வந்து சட்டப்பிரிவு 157லையும் 158லையும் சொல்லியிருக்காங்க.